ஹாய் வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமைனாலே நம்ம மார்க்கெட் டே தான். ஸோ இன்னைக்கு வந்து அம்மாவ வந்து மார்க்கெட் கூட்டு போனேன். இது வந்து ச என்னது பெஸ்மார்ட் வந்து புக்கிங் டாக்டர் இருக்குது. இது நூசா பெஸ்தாரி கிட்ட. அங்க இருக்கிற பெஸ்மார்ட்டுக்கு வந்து நான் கூட்டு வந்திருக்கேன். ஆ எப்போதுமே ரொம்ப வந்து ஃபிஷ் சாப்பிட்றனால மீன் வகை தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ரொம்ப விலையா தான் இருக்கு. அப்புறம் இந்த கடைக்கு வந்தேன். இந்த கடையில தான் நார்மலி வாங்குவேன். இது இங்க கிரான் பாருங்க, எவ்வளோ விதம் கிரான் இருக்கு. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும். அப்புறம் நண்டுங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஆ எல்லாம் வந்து உயிரோடு உள்ள நண்டு தான். காண்டா நண்டு. அதுக்கப்புறம் வந்து ஊடாம் பாருங்க. எத்தன விதமான ஊடாம் சைஸ் இருக்கு. இந்த கடையில வந்து நெறையா வச்சிருப்பாங்க மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா. ஸோ நான் வஞ்சரம் மீனு தான் வந்து வாங்குனேன். ஒரே ஒரு மீனு. அதுக்கப்புறம் வந்து ஊடான் வாங்கலான்னு சொல்லிட்டு, அது ஒரு 1/2 கேஜி ஊடான் வந்து நான் வந்து வாங்குனேன். அப்புறம் வந்து சொத்தவங்க வந்து ஒரு 1/2 கேஜி வாங்குனேன். நடுத்தரம் சைஸு. விலை ஓகே தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. ஆனா விலை தான். ஆனா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுல. எல்லாமே அவங்களே வெட்டி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாவ கூட்டிக்கிட்டு, ஆ வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே நாளைக்கு சமையலுக்கு வந்து காய்கறிங்க வாங்கலான்னு சொல்லிட்டு, காய்கறிங்க கடைக்கு போயிட்டு தக்காளி பழம், முருங்கா, வெண்டிக்கா, அவரைக்கா, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு, அப்படியே வேற மேற்கொண்டு ஜாமான் ஏதாச்சும் மறந்தாச்சா, இல்ல ஏதாச்சும் வாங்கணும் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம் நானும் எங்க அம்மாவும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஒண்ணு வாங்குனேன். வேலைக்கு வந்து பாய்க்கிறதுக்கு ஃபோன் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் ஒண்ணு வாங்குனேன். வாங்கிட்ட பிறகு அப்படியே போயிட்டு நண்டு பார்த்தேன். காண்டா நண்டு என்ன பல்லு கடிக்க முடியாது. அம்மாவும் கடிக்க முடியாது. ஸோ, அதான் அப்படியே வந்தாச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் அம்மா வந்து துணிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க விலையும் ஓகே தான். கொஞ்சம் பரவால்ல. விலை மலிவா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு தனியால போயிட்டு பொங்கல் ஐட்டம்லாம் வாங்கிட்டு, வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எப்போதும் போல. எல்லாம் வெட்டி குடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் கிளீன் பண்ணி நம்ப டப்பர்வேர்ல போட்டு ஃப்ரிட்ஜில வைக்கிற வேலை மட்டும் தான். இதுலயே என்ன கஷ்டம்னா, இந்த சொத்தவங்க ஊடானம் ஆயிறது மட்டும் தான். ஏன்னா, அது வந்து நம்ம வீட்ல வந்து சொந்தமா கிளீன் பண்ணணும். ஃபிஷ் மட்டும் தான் அவனுங்க கிளீன் பண்ணி குடுப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு, பப்பீஸுக்கு வந்து கோழி இறைச்சி சூப்பு வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா வந்து அ இன்னைக்கு நான் வீட்ல இருக்கனால, அவங்கள நான் ஸ்பெஷலா கவனிச்சுக்குவேன். அப்புறம் வந்து சின்ன குட்டி எங்க வீட்ல இவர் தான் டோரா குட்டி. இவர வந்து குளிப்பாட்டுறேன். ஸோ, அவரு ஜாலியா அப்படியே குளிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஷவர்ல இப்ப அப்படியே நெளிஞ்சுகிட்டு இருக்காரு பாருங்க. அப்புறம் அவர வந்து குளிப்பாட்டிட்டு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சிட்டு அவருக்கு அப்படியே நடுங்கிருச்சு. ஏன்னா நான் வந்து சுடு தண்ணி தட்டுறதுக்கு பதிலா கோல்ட் வாட்டர் தட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சுடு தண்ணி மாத்துனேன். அப்புறம் எல்லாம் தோட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் தெளிவானாரு. ஆனா நடுக்கம் தான் அவருக்கு. அப்புறம் அடுத்து ரெடியா இருக்காரு பாருங்க. இவரு வந்து ஈஸி தான். ஏன்னா இவரு குண்டா இருக்கறனால எங்கேயும் ஓட முடியாது. ஆனா அப்பயும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஓட முடியாது அவரு. அப்புறம் அவர வந்து ஒரு பக்கம் அப்படியே ஹாட்டா சுடு தண்ணி கொஞ்சம் கூட வச்சு ஏன்னா அவருக்கு முதுகுல வந்து கொஞ்சம் காயமா இருக்கு. ஸோ அந்த காயத்து மேல வந்து கொஞ்சம் சுடு தண்ணி அடிச்சு, அப்புறம் அந்த புண்ணுக்கு மருந்து போட்டது எல்லாத்தையும் நான் வந்து வெளியாக்குனேன். ஏன்னா அது அப்படியே காஞ்சு ட்ரை ஆயிருந்துச்சு. அப்புறம் இவர வந்து நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டேன். ஏன்னா இவரு பெருசா இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தேய்ச்சு குளிப்பாட்டுனேன். அதுக்கப்புறம் வந்து அவரு அப்படியே உட்காந்துட்டு ஜாம் ஆயிட்டாரு. தெரிஞ்சிருச்சு எங்கேயும் ஓட முடியாதே! நம்ம இன்னைக்கு இங்க தான் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா பாத்ரூம் கதவெல்லாம் நான் சாத்திட்டேன். கதவு தொறந்துருந்துச்சு ஓடிருவாரு. அப்புறம் படுக்க வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி விட்டேன். முடி வந்து ஈரமா இல்லாம நம்ம ட்ரை பண்ணி விட்டுறணும். இல்லன்னா அவங்களுக்கு அங்கங்க வந்து அப்படியே அறுப்பு மாரி ஆரம்பிச்சுரும். ஸோ நல்லா ட்ரை பண்ண வச்சேன் 2 பேத்தையுமே. அப்புறம் மெத்தையில ஏன் நான் படுக்க போட்டு வச்சிருக்கேன்னா, அந்த மெத்த உரைய வந்து நான் இன்னைக்கு துவைக்க போட்டுருவேன். ஸோ அதனால தான் நான் மெத்தையிலேயே வந்து அவங்கள படுக்க போட்டு, நல்லா ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணோனே அவருக்கு அப்படியே ஒரு மாரி ஓகேவாயிருச்சு நெனைக்கிறேன். வார்மா இருக்குதுல்ல, சூடா இருக்கிறதுனால ஓகேன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து பவுடர் போடுறேன். இவருக்கும், அவருக்கும் வந்து பவுடர் போட்டு ஏன்னா கொஞ்சம் வாசமா இருக்கணும்ல, குளிப்பாட்டி இருக்கோம்னு தெரியணும்ல. அதனால கொஞ்சம் வந்து பேபியோட அன்னாக்கோவோட பவுடர் தான் போட்டு, நல்லா தடவி விட்டேன் 2 பேத்தையும். வாசமா இருக்காங்க 2 பேருமே. அவங்களுக்கும் புடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படியே பாருங்க, அப்படியே ரொம்ப இதா படுத்திருக்காரு பாருங்க.
அவருக்கு புடிச்சிருச்சு போல இருக்கு. நம்ம பவுடர் போட்டு அவர வந்து குளிப்பாட்டுற அவருக்கு புடிச்சிருச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் வாங்குன புது ஃபோன வந்து நல்லா சார்ஜ் போட்டு, ஆ அதுக்கப்புறம் வந்து அத வச்சுட்டேன். இதோட வந்து நான் படுக்க போறேன். படுத்துட்டு சாயந்திரம் எழுந்து கொஞ்சம் வேலை செய்யணும். இதுதான் வந்து என்னோட ஆஃப் டேவோட ஆ என்னென்ன பண்றேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். மார்னிங் ரொட்டீன். உங்களுக்கு என்னோட சேனல் ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ஸ்டோரி ஏதாச்சும் பார்க்கணுன்னா, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.